ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு நிறைய விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த 23ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய பலன்கள் என்ன, தீமை தரக்கூடிய பலன்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அனுபவம் அறிவால் வெற்றி பெறக்கூடிய சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமான இடங்களுக்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது சாதகமாக அமைஞ்சிருப்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்துலையுமே பொறுப்போடு செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சிலும் சரி செயலிலும் சரி அறிவு மேம்படும். உங்கள் செல்வாக்கு கௌரவம் இரண்டுமே உயரப்போகுது. கடந்த கால சங்கடங்கள் விலக முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. இதுவரைக்கும் சந்தித்து வந்த பிரச்சனைகள் பனி போல விலகப் போகுது. முடங்கி கிடந்த தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய இனிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. இழந்த அனைத்து இன்பங்களும் உங்களை தேடி வரப்போகுது. தொட்டது துளிர்விட போகுது, பட்டது பூக்க போகுது. திட்டமிட்ட காரியங்களை மெல்ல மெல்ல வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்பாங்க. வீடு கலகலப்பாக இருக்கும். குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டு வேலை அல்லது தொழில் மூலமாக பணவரத்து அதிகமாக கிடைக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைவார்கள். பூர்வீக சொத்து, தாய்வழி சொத்து போன்றவற்றில் பாக பிரிவினை நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். சிற்றின்ப நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வேற்றுமொழி கற்பதில் ஆர்வம் அதிகமாக உண்டாகும். தொழில் ஒப்பந்தங்களை நன்றாக படித்த பிறகு கையெழுத்து போடுவது நல்லதுங்க. மேலும் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களை மகிழ்விக்கும். சொந்த வீடு வாகன கனவு அப்படிங்கிறது நடக்கும். ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. அனைத்து விதமான ஏற்ற தாழ்வுகளையும் சமாளிக்கும் தைரியமும் மனப்பக்குவமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. மன உளைச்சல் மன அழுத்தங்கள் நீங்க போகுது. உயர்கல்வி படிப்பவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். கண்டக சனி பகவானால் திருமண தடை வராது. பொருத்தமான ஜாதகம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக செய்யும். முதல் திருமணத்தில் தோல்வியை சந்தித்தவங்களுக்கு அடுத்த இல்லற வாழ்க்கையில் நல்ல வகையான விஷயங்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அமைய போகுது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் இப்பொழுது உங்கள் கைக்கு வரும். பணவரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும். ஆனாலும் செலவுகளும் அதற்கு ஏற்றாற் போல இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு பெரிய தொகை கடனாக கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்கும் முயற்சியில் இறங்குவீங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வசிக்கும் வீட்டை விரிவு செய்வீங்க. ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் ஆவணங்கள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் வரும். முன் வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு உயருங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கையால் காரியம் சாதிக்கும் காலகட்டம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிக உழைக்க நேரிடும். விரும்பிய வேலை கிடைக்கும். வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கு இடம் பெயர நேரிடும். பேச்சு திறமையால் சாதகமான பலனை பார்ப்பீங்க.
அரசு பணியாட்களின் முக்கிய தேவைகள் பூர்த்தியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை வரும். சிலர் வேலையில் இருந்து கொண்டே ஓய்வு நேரத்தில் சிறு தொழில் மூலமாக வருமானத்தை ஈட்டுவீங்க. வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணியாற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பெண் தொழில் அதிபர்கள் அதிகமாக உருவாகுவார்கள். ஏற்கனவே சுய தொழிலில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழிலை விருத்தி செய்வாங்க. புதிய தொழில் நண்பர்கள் கிடைப்பாங்க. தொழிலில் கடன் வாங்க நிதி நிறுவனங்கள் அனைவருமே முன் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு உபரிய லாபத்தால் நீண்ட கால கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடுவீங்க. கணவர் புகுந்த பிறந்த வீட்டினர் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதுவரை சரியில்லாத வேலை, குறைவான சம்பளத்தில் இருந்தவங்களுக்கு நல்ல கம்பெனியில் அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க. தீராத நோயால் அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு நோய் கட்டுப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 3/3/2026 அன்று சந்திர கிரகணம் நடக்க போகுது. இது பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராசிக்கு 12வது இடமான அயன சைன விரயஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி சந்திரனோடு கேது இணைந்து சந்திர கிரகண தோஷம் ஏற்படுது. மேலும் தூக்கம் சற்று குறையப்படும். மனசஞ்சலம், பய உணர்வு இதனால் இருக்கும். குடும்ப உறவுக்காக சூழ்நிலை கைதியாக இருப்பீங்க. அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களில் ஆதாயம் குறையும். பங்கு சந்தையில் சீட்டு போடுறத தவிர்த்து கொள்வது நல்லது. கை, கால், மூட்டு வலி, பாதம், இடது கண் போன்றவற்றில் பாதிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண், மூட்டு அறுவை சிகிச்சைகளை ஒத்தி வைப்பது நல்லது. ஆரோக்கியத்தை அதிகரிக்க கூடிய உணவை சாப்பிடுவது நல்லது. கண் அறுவை சிகிச்சை செய்தவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவ வேண்டும். உயிர் காக்க தேவையான நிலையில் அறுவை சிகிச்சை செய்யலாம். மற்றவங்க ஒரு நாள் கழித்து அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மனை வழிபட்டு வர, வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாத சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவ வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டக சனியின் தாக்கமும் குறையும். இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக பரிகாரங்கள் மாதிரி பண்ணுங்கள். நல்ல பலனே இந்த இரு தெய்வங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு பிப்ரவரி 23க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.